நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். May I come in, sir? உள்ள வாங்க. என் பேர் சுதா, இங்க அக்கௌண்டண்டா வேலை பார்க்கறேன். ஒரு 5 நிமிஷம் நான் இங்க கிட்ட கொஞ்சம் தனியா பேசணும். ஓகே, நான் வெளியில வெயிட் பண்றேன். நீ எங்க இங்க? நான் குழந்தைங்களுக்கு இங்க டியூஷன் எடுத்துக்கிட்டு இருக்கேன். இல்ல, ஏன் குழந்தைங்க இங்க டியூஷன் படிக்க வராங்க, அதுக்கு ஃபீஸ் கொடுத்துட்டு போலான்னு தான் வந்தேன். நேற்று உங்க வீட்டுல ஒரு கல்யாணத்தை பத்தி பேசிட்டு இருந்தாங்கல்ல, உங்களுக்கும் சித்தாராவுக்கும் இடையில, அந்த சித்தாராவை பத்தி தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். சித்தாராவா? சுதா டீச்சர், இப்போ சூர்யா ஃபைனான்ஸோட அக்கௌண்டன்ட் சுதா. நீ ஏன் கேவலமா இப்படி ஆள் மாறாட்டம்லாம் பண்ணிட்டு இருக்க பாலா? என் கல்யாணியோட டீச்சர் அம்மா, அவளுக்கு ஆசையை காட்டி உன் வலையில நீ அவளை போட்டுக்கிட்ட. நான் எதையும் வேணும்னே பண்ணல. அந்த சிச்சுவேஷன் நீ வேணும் தான் பண்ண. கல்யாணியோட டியூஷன் டீச்சர் சுதாக்கு தான் எங்க கம்பெனில நாங்க வேலை கொடுத்துருக்கோம், பால சுதாக்கு கொடுக்கல. எனக்கு இப்போ இந்த நிமிஷம் தான் தெரிஞ்சுது சுதா டீச்சரும் பாலாவும் ஒண்ணுதானே. நீ எதுக்காக இந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருக்க பாலா? இன்னொரு பொண்ணு சுதா டீச்சரை எதுக்காக என் முன்னாடி கொண்டு வந்து நிறுத்தின? நீயும் பிரீத்தியும் சேர்ந்து தானே என்னை இவ்வளவு நாளா ஏமாத்திட்டு இருக்கீங்க? அது யாரையும் நாங்க ஏமாத்த கிடையாது. பிரீத்தி எனக்கு உதவி பண்ணதுனாலதான். கூட பிறந்த அண்ணனை ஏமாத்திட்டு எதுக்காக அவ உனக்கு உதவி பண்ணணும்? என் பேர்ல இருக்கிற இந்த கம்பெனில உன்னை எதுக்காக கொண்டு வந்து சேர்த்தா? சொல்லு. முதல்ல என் பொண்ணை கைக்குள்ள போட்டுக்கிட்ட, இப்போ இந்த கம்பெனியை உன் பேர்ல மாத்திக்க போறியா நீ? எனக்கு உண்மையிலேயே இது உங்களுடைய கம்பெனின்னு சத்தியமா எனக்கு தெரியாது. உனக்கு எல்லாம் தெரியும். தெரிஞ்சதால் தான் இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்க. கல்யாணி என் பொண்ணுன்னு உனக்கு தெரியாதா என்ன? தெரியும். நான் உன்னை உன் வீட்டுக்கு வெளியே வச்சு பார்க்கும்போது நீ என்ன சொன்ன? டியூஷன் ஃபீஸ் கொடுக்க வந்த. அன்னைக்கு என் முகத்தை பார்த்து போய் சொல்லிட்டு அங்கிருந்து நீ ஓடி போயிட்ட. இதுக்கப்புறம் நீ சொல்றதை நான் எப்படி நம்புவேன்? இந்த கம்பெனில சீட்டிங் நடக்குதுன்னு பிரீத்தி வழியா வீட்டுக்கு இன்ஃபார்ம் பண்ணது என்னமோ நீதான். ஆனா அது கம்பெனில இல்ல, நீதான் என் வாழ்க்கையில வந்து சீட்டிங் பண்ணிருக்க. அதுவும் நான் அளவுக்கு அதிகமா காதலிச்சேன் என் பாலா.
என்னை ஏமாத்துறதுக்கு உன்னால எப்படி பாலா யோசிக்க முடிச்சத? நாம கல்யாணம் பண்ணிக்கலன்னு பழி வாங்குறியா? ஒரு பெரிய ஆபத்தை ஏற்படுத்த இங்க மறுபடியும் வந்திருக்கியா? அது எல்லாம் எனக்கு தெரியணும். அதுக்கு முன்னாடி உன்னை இங்க கொண்டு வந்து சேர்த்தாலே என் தங்கச்சி பிரீத்தி, அவளை நான் போய் பார்க்கணும். அதுக்கப்புறமா நான் உன்னை வந்து மீட் பண்றேன். நீயும் கூட சேர்ந்து இத்தனை நாள் என்னை ஏமாத்திட்டு இருந்திருக்கல? சூரஜ், என்ன விஷயம் சொல்லுடா. இப்படி அடிக்கிறதுக்காக தான் இவ்வளவு இங்க வர சொன்னியா? எதுக்காக என்னை ஏமாத்துறதுக்கு இப்படி ஒரு நாடகத்தை பண்ணீங்க? என்னமா ஆச்சு? உன்னை இவன் இப்படி அடிக்கிற அளவுக்கு நீ அப்படி என்னதாப்பா பண்ண? என் அண்ணன் வாழ்க்கையை கெடுக்கிற அளவுக்கு நான் எதுவுமே பண்ணல. நீ எதுவும் பேசாத. கல்யாணியை என்கிட்ட இருந்து பிரிச்சு கூட்டிட்டு போய் அவகிட்ட ஒப்படைச்சது நீதானே? அவளுக்கு பேங்க்ல வேலை வாங்கி கொடுத்தது நீதான். நீங்க எல்லாரும் ஒன்னா சேர்ந்து பிளான் பண்ணி ஒரு பொண்ணுக்கு வேஷம் போட்டு ஏன் முன்னாடி கொண்டு வந்து நிறுத்தி என்ன பஃபன் ஆக்கிட்டீங்க. இதெல்லாம் எதுக்காக பண்ணீங்க? என்னடா, என்ன பிரச்சனை? என் கூட பிறந்த தங்கச்சியா இருக்கோ மன்னிச்சு விட்டுட்டேன், இல்லைன்னா கொண்டு போட்டிருப்பேன். அதான்டா என்ன பிரச்சனைன்னு கேட்டுட்டு இருக்க. கல்யாணியோட டீச்சர் அம்மாவும் நம்ம கம்பெனில வேலை பார்க்குற சுதா டீச்சரும் உண்மையிலே யாருன்னு தெரியுமா? அவ யாருன்னு உங்ககிட்ட சொல்ல சொல்லுங்கறல்ல. பாலா, பாலசுதா. பாலசுதாவா? என்னடி என்ன சொல்ற? கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லு. இங்க வந்தது கல்யாணியோட சுதா டீச்சர் தானே? அவங்க எப்படி பாலசுதாவா ஆக முடியும்? நம்ம வீட்டுக்கு வந்தது சுதா டீச்சர் கிடையாது. அவங்க சித்தாரா, கல்யாணிய டியூஷனுக்கு கூட்டிட்டு போற ஆட்டோ டிரைவர் சிவபிரசாத்தோட காதலி. அந்த பொண்ணை வச்சுதான் இவளும் பாலாவை சேர்ந்து நம்மளை ஏமாத்திருக்காங்க. நீ எதுக்காக இப்படி பண்ணன்னு தெரிஞ்சுக்கணும். ஆள் மாறாட்டம் பண்ணி என்னை முட்டாளாக்குனது எதுக்கு? நான் ஒன்னும் உங்களை ஏமாத்தல. ரொம்ப வருஷத்துக்கு அப்புறமா கஷ்டப்படும் போது பாலாவை பார்த்தப்போ அவளுக்கு உதவணும்னு தோணுச்சு. ஒரு கொலை கேஸ்ல ஜெயில இருக்கிற அவளோட புருஷன், படிச்சுட்டு இருக்க அவளோட குழந்தைங்க, அப்படிப்பட்ட சூழ்நிலையில நீங்க பாலாவை பார்க்க கூடாதுன்னு நான் தான் தீர்மானிச்சேன். நம்ம கல்யாணியோட நடவடிக்கையை மாத்த பாலாவால முடியும்னு நான் நினைச்சதாலதான் அவளை அங்க டியூஷனுக்கு அனுப்பி வச்சேன். நான் கல்யாணியை உங்ககிட்ட இருந்து பிரிச்சு பாலா கிட்ட ஒப்படைக்கிறதுக்காக பண்ணல. பாலா தான் சுதா டீச்சர்னு எல்லார்கிட்டயும் சொன்னது நான் தான். ஆனா திடீர்னு ஒரு நாள் யார்கிட்டயும் சொல்லாம பாலா வீட்டுக்கு நீங்க போய் நின்னப்போ அப்பா அவ வீட்டுல இருந்த சித்தாராவ சுதா டீச்சர்னு பாலா போய் சொல்ல வச்சுட்டா. என்னாச்சுக்கா? அந்த ஆள் யாரு? கல்யாணியோட அப்பா. அதுக்காக ஏன் பயப்படுறீங்க? அவர் என்ன பார்த்தாருன்னா சரியா இருக்காது. என்னதாக்கா பிரச்சனை? அதை நான் சொல்றேம்மா, ப்ளீஸ் இப்போ நீ எனக்கு உதவி பண்ண. அவர் இங்க இருந்து போற வரைக்கும் கல்யாணியோட டியூஷன் டீச்சரா நீ தான் இங்க இருக்கணும். நீ போ, ஏதாவது பேசி அவரை அனுப்பி வச்சிரு. ஓகே ஓகே. ஆனா பாலாவால அதை கண்டினியூ பண்ண வேண்டியதாயிடுச்சு. உங்ககிட்ட நிறைய தடவை உண்மை சொல்லணும்னு முயற்சி பண்ணா, நான் தான் தடுத்துட்டேன்.
ஒரு வேலை கிடைச்சு அவ இந்த ஊரை விட்டு போற வரைக்கும் அவளை பத்தி உங்களுக்கு எதுவும் தெரியக்கூடாதுன்னு நான் தான் பாலா கிட்ட சொன்னேன். என்ன இருந்தாலும் நம்ம பேங்க்ல நீ எதுக்கு அவளுக்கு வேலை வாங்கி கொடுத்த? அது நான் பாலாக்காக பண்ண ஒரு சின்ன உதவி, அப்படி மட்டும்தான் யோசிச்சேன். சூரஜனா யாரையும் இன்சல்ட் பண்ணவோ இல்ல ஏமாத்தவோ இதை பண்ணவே இல்லை. உடைஞ்சு போயிருக்க என் ஃப்ரெண்ட கையை பிடிச்சு தூக்கி விடுறதுக்காக தான் இந்த மாதிரி காரியங்களை நான் பண்ணேன். அதுக்கான தண்டனையை எனக்கு கொடுங்க ப்ளீஸ். பாலாவை விட்டுருங்க. எதுவா இருந்தாலும் சரி, இனிமே அவ பேங்க்ல வேலைக்கு வரக்கூடாது. பாலா வந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம வீட்டு நிம்மதியா போச்சு. முதல்ல வேலையை விட்டு அனுப்பணும். அத அப்பாவும் அண்ணனும் சேர்ந்து முடிவு பண்ணிக்கிட்டோம். ஆனா அதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க. நீங்க எல்லாரும் சேர்ந்து வேணான்னு ஒதுக்கி வச்ச பாலா இல்லைன்னா அந்த ஃப்ராடு தனம் யாருக்கும் தெரியாமையே போயிருக்கும். பிரவீனாவும் ஜெயக்குமாரும் சேர்ந்து பணத்தெல்லாம் எடுத்துட்டு போயிருந்தாங்கன்னா பணத்தை போட்ட எல்லாரும் நம்ம வீட்டு முன்னாடி வந்திருப்பாங்க. அப்புறம் இந்த வீட்டை ஜப்தி பண்ணிட்டு போயிட்டாங்கன்னா நம்ம என்ன பண்ணுவோம் சொல்லுங்க? அப்படி எதுவும் நடக்காம இந்த குடும்பத்தோட மானத்தை காப்பாத்திருக்கா பாலா. நீங்க எல்லாரும் அவளை ஒதுக்கியோ தெரிஞ்சோ தெரியாமல அவதான் இந்த குடும்பத்தை காப்பாத்திருக்கா. அத கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அதுக்கப்புறம் நீங்க முடிவு எடுத்துக்கோங்க. தம்பி, பிரீத்தி சொன்னதுதான்ப்பா சரி. வேற வழி இல்லாம தான் பாலா உன் முன்னால வராம ஒதுங்கி போயிருக்கா. அதுக்கு பதிலா இன்னொரு பொண்ணை பாலாவா உன் முன்னாடி நடிக்க வச்சிருக்கா. அப்படி ஒரு விஷயம் நடக்கவே இல்லைன்னு நினைச்சிட்டு நீ அதை மறந்துரு. காரணம், நாம அவளுக்கு அவ்வளவு கெடுதல் பண்ணியும் அதையெல்லாம் மறந்து பாலா இந்த குடும்பத்துக்காக நல்லது பண்ணியிருக்காப்பா. ஃபைனான்ஸ்ல இருந்து அவ்வளவு பணம் திருடு போனதை ஊர்க்காரங்க கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி அவ கண்டுபிடிச்சிட்டா. நம்முடைய பாரம்பரியம், அந்தஸ்து, கௌரவம் எல்லாத்தையும் அவ காப்பாத்திட்டா. நான் இனி உன்னோட எந்த முடிவுக்கும் எதிராக நிற்க மாட்டேன். பாலாவை நீ தயவு செஞ்சு மன்னிச்சிருப்பா. அவளுக்கு நம்ம இப்ப நன்றி கடன் பட்டிருக்கோம். அந்த கடனை எப்படி தீர்க்கறதுன்னு நீ தான் முடிவெடுக்கணும். அதுக்கு நாங்க எந்த எதிர்ப்பும் தெரிவிக்க மாட்டோம். இப்படி என்னை ஏமாத்துறதுக்கு உன்னால எப்படி பாலா யோசிக்க முடிச்சத? என்னடி நீங்களா செத்து போயிட்டீங்களா? பாலா, குடிக்க கொஞ்சம் தண்ணி வேணும்டி. பாலா, பாலா. அம்மா, அப்பா ரொம்ப நேரமாவே தண்ணி கேட்டுட்டு இருக்காருமா. ஏய் பாலா, நாகமார்க்கு குடிக்க தண்ணி குடி. தண்ணி பைப்புல வருது, அதை புடிச்சு குடிச்சு பாரு. டேங்க்ல தண்ணிலாம் இருக்குடா, ஆனா அதை குடிக்க முடியாது. அந்த தண்ணியை தானே நாமளும் குடிச்சிட்டு இருக்கோம். அப்பாக்கு இப்ப உடம்பு சரியில்லைல, அவருக்கு குடிக்கிறதுக்கு இப்ப நம்ம நல்ல தண்ணி தான் கொடுக்கணும். எதுக்கு கொடுக்கணும்? இப்ப நம்ம தண்ணி குடுக்காம இருந்தா அவர் பாட்டுக்கு போயிடுவாரு. ஏய் பாலா, குடிக்க தண்ணி குடி, உயிர் போகுதுடி. நீ கொண்டு போய் தண்ணியை கொடுமா, நான் கொஞ்ச நேரம் படுக்கிறேன். நீயே அந்த ஆள் மேல இவ்வளவு பாசம் காட்டுற? அவர் நம்மளோட அப்பாவா இருக்கிறதுனால. ஆமா, பெரிய அப்பா.
அம்மாவுக்கு என்னாச்சு? தூங்கிட்டு இருக்காங்க. இத நீ என் ரூம்ல கொண்டு போய் வை. நான் உனக்கு யாருன்னு உங்க அம்மா சொல்லிருக்கால? அப்பா, அந்த விஷயத்துல உங்க அம்மாவுக்கு எந்த சந்தேகமும் இல்ல. உன்கிட்ட நான் சில விஷயங்களை சொல்லலான்னு இருக்கேன். அத கேட்டதுக்கு அப்புறம் நீ ஒரு முடிவெடுக்கணும். குழந்தைங்களோட விஷயத்துல அம்மா மாதிரியே அப்பாவுக்கும் உரிமை இருக்கு. ஆனா உன்னோட அம்மா எனக்கு அந்த உரிமையை கொடுக்காமலே வச்சிருக்கா. இதுக்கப்புறம் என்கிட்ட ஒரே ஒரு வழிதான் இருக்கு. என்னங்க, நீங்க போய் பாலாவை பாத்தீங்களா? நான் போகல. ஒரு பைத்தியக்கார மாதிரி வேணும் அங்க இருக்கும்போது நலம் விசாரிக்கிறதுக்காக நான் அங்க போனேன்னு வச்சுக்க, அவன் என்ன குத்தி கொன்றுவான். அதனாலதான் நான் அங்க போகவே இல்ல. ஐயோ, என்னங்க, பேங்க்ல டூப்ளிகேட் நகையை அடகு வைக்க போனதோ அங்க சண்டை போட்ட எல்லாத்தையும் பாலா தான் எனக்கு சொன்னான். வேணுவ போலீஸ் ஏதாவது கஸ்டடியில எடுத்திருப்பாங்களோ என்னவோ. ஏண்டி, அவன மாதிரி ஒரு பைத்தியக்காரனை போலீஸ்ல புடிச்சு கொடுத்தா அவங்க தான் அவன் பின்னாடி சுத்திட்டு இருக்கணும். எந்த கேஸும் போடலன்னு தான் நான் கேள்விப்பட்டேன். அப்படின்னா போய் தெரிஞ்சிட்டு தான் வந்தீங்களா? பாலா வேலை பாக்குற பேங்க்ல ரத்னவேல் சார்னு ஒருத்தரை பார்த்தேன். அவரு தான் நடந்த விஷயம் எல்லாத்தையும் சொன்னாரு. அவளை நிம்மதியா வாழ வைக்க கூடாது அப்படின்னு அவன் முடிவு எடுத்துட்டு தான் அங்க போயிருக்கான் போல. வேலை பாக்குற கம்பெனில போய் இந்த மாதிரி எல்லாம் பிரச்சனை பண்ணுமா என்ன? இந்த பாலா ஆம்பளைங்க வேலை பாக்குற இடத்துல போய் வேலை பாக்குறது இவனுக்கு பிடிக்கல. பாலா தன்னோட பொண்டாட்டினும் அவ சொல்லித்தான் அந்த நகையை அடமானம் வைக்கிறதுக்கு வந்தேன்னு அங்க எல்லார்கிட்டையும் சொல்லியிருக்கான். அப்புறம் வேணுதான் பாலாவோட புருஷன்னு அங்க இருக்கிற யாருக்குமே தெரியவே தெரியாது. அவன் சொன்னதை அங்க யாரும் நம்பவும் இல்ல. இதை நான் ஒரு பெரிய விஷயமாவும் எடுத்துக்கல. என்னாச்சு? பொதுவாவே அவன் கிட்ட ஒண்ணுக்கு ரெண்டா போட்டு கொடுக்கற ஆள் தானே நீங்க. ஒரு விஷயத்த சொல்ல ஆரம்பிச்சா அவனோட சரித்திரத்தையே சொல்ல வேண்டி வரும். ஏண்டி, நான் அவனோட அண்ணங்கிற முறையில அவனோட சரித்திரத்தை என்னால சொல்லாம இருக்க முடியாது. அது மட்டும் இல்லாம ரத்னவேல் சார் முன்னாடி என் பேர் கெட்டு போயிடும். அதனாலதான் நான் சொல்லாம விட்டுட்டேன். அப்புறம் என்ன பத்தி தான் உனக்கு நல்லா தெரியும் இல்ல? இதுக்கப்புறமும் பாலாவை நிம்மதியா இருக்க விடலனா வேணுவ டைவர்ஸ் பண்றதுதான் அவளுக்கு நல்லது. அவங்க ரெண்டு பேரும் ஆளுக்கு ஒரு குழந்தைகளை தான் எடுக்க வேண்டி இருக்கும். அவ என்ன நினைச்சுக்கிட்டு இப்படி எல்லாம் பண்றான் தான் எனக்கு சுத்தமா புரிய மாட்டேங்குது. பாலாவோட வேலை போச்சுன்னா அதுக்கப்புறம் வேணுமோ பட்னியா தானே இருக்கணும். ஏண்டி, கண்டிப்பா அவன் வேற ஏதாவது ஒரு வழி கண்டுபிடிச்சு வச்சிருப்பாண்டி. அது யாருக்கு என்ன தெரியும்? இப்ப கொஞ்ச நாளவே சுமேஷ் கூட கொஞ்சம் கொலாவிட்டு தான் இருக்காரு. சுமேஷ் தானே, அது தானாவே உடைஞ்சிரும். அப்படி உடையலன்னா நான் உடைச்சிருவேன். நம்ம யாரு இப்ப வரைக்கும் இதை யாருக்கிட்டையும் சொல்ல வேண்டாம்னு தான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா என் மனசுக்குள்ள எந்த ரகசியமும் தங்கவே தங்காது. அத சொல்லலைன்னா டென்ஷன்ல எனக்கு வேர்வையா வெளியே வரும். என்னாச்சு? அப்படி வேர்க்கிற அளவுக்கு என்ன பிரச்சனை? ஃப்ராடுத்தனத்தோட ஒட்டு மொத்தம் உருவம் சுமேஷ். அவனை பத்தின விஷயங்கள் தான்.
அவன் பொண்டாட்டி பொறுத்த வரைக்கும் அவன் ரொம்ப நல்லவனாச்சே. ஆனா அவனை புடிச்சு கொடுக்கறதுக்கான ஆதாரம் இதோ இதுல இருக்கு. அஜித் அண்ணா துபாயில இருந்து வந்தப்போ இந்த போனை எனக்கு அவர் கொடுத்ததுனால இது எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. செல்லக்குட்டி, எனக்கு காசு தேவைப்படும் போதெல்லாம் பல தடவை உன்னை ரொம்ப குறைஞ்ச விலைக்கு வித்துடலான்னு முடிவு பண்ணேன். சாரிடா கண்ணா. அப்புறம் இப்ப நீ எனக்கு ஒரு உதவி பண்ணியே, அது என்னோட வாழ்க்கையில அடுத்த ஸ்டெப்புக்கு போறதுக்கான ஒரு வழி. என்னங்க இதுக்குள்ள அப்படி என்னங்க ப்ரூஃப் இருக்கு? அத நான் இப்ப சொல்ல மாட்டேன். இந்தா இத பாரு. எங்க? ஐயோ, சூப்பரா இருக்குல்ல? ஏன் அவசரப்படுற? இன்னும் பாரு. யார் இந்த பொண்ணு? என்னது யார் இந்த பொண்ணா? ஏண்டி அன்னைக்கு ஹோட்டல்ல பாலா சுமேஷ் கூட ஒரு பொண்ணை பார்த்ததா சொன்னால, அவதான் இவ. இந்த பொண்ணு யாருன்னு கண்டுபிடிக்கிற முயற்சியில தான் நான் இத்தனை நாளா இருந்தேன். இப்போ என்னோட லட்சியம் முழுமை அடைஞ்சிருச்சு. என்னங்க இதை இப்பயே கொண்டு போய் ஆஷா கிட்ட காட்டணும். கொடுங்க. பரிசுத்தமான புருஷனோட யோகியத்தை அவ பாக்கட்டுமே. தாங்க. பாரு, அது குடுக்கறல. இங்க பாரு, நீ பார்த்த வரைக்கும் போது இப்போதைக்கு நான் யாருக்கும் காட்ட மாட்டேன். இங்க பாரு, இதை வச்சுக்கிட்டு நான் சுமேஷ் கூட ஒரு பெரிய டீலே நடத்த வேண்டி இருக்கு. அந்த டீலிங்ல அவங்ககிட்ட இருந்து எனக்கு வர வேண்டிய பணத்தை எல்லாம் கறந்த பின்னாடி தான் அவன் குடும்பத்தை நான் வச்சு செய்ய போறேன். அது வரைக்கும் இந்த பாம் என்னோட பாக்கெட்லயே இருக்கட்டும். நீ கொஞ்சம் அமைதியா இரு. Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.